ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் டைம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு புளி சீசன் நல்லா நிறையாவே கிடைக்கும். அதனால நம்ம இன்றைக்கி கொட்டையோட புளி வாங்கி வச்சு அதை நம்ம ஒரு வருஷத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நல்லா நீட்டமாக இப்படி காம்பு கொட்டையோடையே புளி கிடைக்கும். அதை அப்படியே வாங்கி 2 சாக்கில் போட்டு நல்லா காய வச்சுருவோம். வெயிலில் காய விட்டு சாயந்தரம் நேரம் எடுத்து ஒரு கட்டையில் வச்சு ஒரு புளியாக தட்டிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு காம்பிலிருந்து தட்டிக்கிட்டே வரணும். காம்பில் தட்டிக்கிட்டு அந்த நரம்பு மேலேயே தட்டிக்கிட்டே வந்தோம்னா அந்த புளி வந்து ஓப்பன் ஆகும். கொட்டை நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி தட்டிகிட்டே வந்து அது கொஞ்சம் தட்டி வச்சுக்குவோம். இதே மாதிரியே எல்லா புளியையும் தட்டி வச்சுக்குவோம். இது தட்டினதுக்கப்புறம் இந்த தட்டின புளியை எடுத்து இதுலேயே புளி ஒரு புளி வந்து கொஞ்சம் புளித்த மாதிரி இருக்கும். அந்த புளி இல்லைன்னா ஒரு கொட்டையாக இருக்கிற புளியை கொஞ்சம் தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ஃபஸ்ட்டு டைம், அதாவது வரக்கூடிய 2 to 3 டேஸில் நம்ம புளி கரைக்கிறதுக்கு அதை ஃபஸ்ட்டே எடுத்து புளி கரைச்சி தூக்கி போட்டுடலாம். அதை வந்து நம்ம நல்ல புளி கூட போட்டோம் அப்படின்னா அது புழுவெல்லாம் வந்து மற்ற புளியும் கெடுத்துரும். அதுக்காக அந்த புழுத்திருக்க புளியெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணி, அதாவது தனியானா 2-3 நாள்லேயே காலி பண்ணுற மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மற்றதை தனியாக பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, புளி வந்து வெயிலில் காய வச்சு தட்டினா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து தட்டினோம்னா கட்டையிலையும் ஒட்டும், சுத்திலையும் ஒட்டும். காஞ்ச விட்டு தட்டிட்டோம்னா நமக்கு ஈஸியாக தட்டிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றா எடுத்து கொட்டையை வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலால் இருக்க காம்பை ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொட்டையை எடுத்துக்குவோம். காம்பு வந்து நல்லா திக்காக இருக்கிற காம்பு மட்டும் எடுத்தால் போதும். குட்டி குட்டியாக நரம்பு மாதிரி இருக்கிற காம்பு எடுக்கணும்னு தேவையில்லை. அதில் சுற்றி இருக்க ஏதாவது ஓடு இருந்துச்சுன்னா இல்லை அந்த கொட்டையை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த காம்பையும் எடுத்துட்டு நம்ம தனியாக வச்சுக்குவோம். இதையும் நல்லா ஒரு சாக்கில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது. இது கூட வேணும்னா கல்லுப்பும் அந்த புளி டப்பாக்குள்ளே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறோம்னா அந்த புளியில் கல்லுப்பு மேலால் தூவி வச்சுட்டோம் அப்படின்னா புளி ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்த இந்த புளியை முத்தை நம்ம பல்லாங்குழி விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலிருந்து எடுத்த அந்த நாரை வந்து நம்ம பித்தளை பாத்திரம் நல்லா கழுவினோம்னா நல்லா சூப்பராக க்ளீனாக போகும். இதுவும் அதாவது இந்த முத்து, அதாவது புளிய முத்து வச்சு என்ன பண்ணலாம், அடுத்து புளிய நார் வச்சு என்ன பண்ணலாங்கிறதையும் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்படி நம்ம புளியை தட்டி எடுத்து கொட்டையை எடுத்துட்டு காய வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு கெடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.